Hey guys, welcome to Way to Trade Tamil. So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படினா மறக்காம subscribe பண்ணி support பண்ணுங்க. So first of all நிஃப்டியோட ஓபனிங் பிரைஸை பார்க்குறோம். 24289 அப்படின்றது ஓபனிங். ஸோ இப்போ ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக நம்ம வந்து அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா 24300 அப்படின்றது தான் வந்து ஏடிஎம்மாக அப்ரோச் பண்ணுவோம். ஸோ அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா ஸோ அவனோட 3 லைன் தியரி படி அவனோட பிஇபி அப்படின்றது 192.6 அப்படின்றது அவனோட பிஇபி. ஸோ அதை சஸ்டைன் பண்ணுறான் அப்படின்னா ஸோ இவன் இந்த ஹையர் நோக்கி போகணும். மீன்ஸ் 248 வந்து நோக்கி போகணும். 246.88 வந்து நோக்கி போகணும். ஸோ இல்லை அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனோட லெவல் அவனோட பிஇபி 192.60 வந்து லூஸ் பண்ணுறான் அப்படின்னா ஸோ இவன் இங்கேருந்து இப்படி கீழே வந்து இறங்கி வரணும். அன்டில் 144.98 வரைக்கும் அவன் வரணும். ஓகேங்களா? ஸோ இவன் இப்படி கீழே வரும்போது ஸோ இவன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இவனோட பிஇபி லெவல் அப்படின்னா 192.6 அப்படின்றது இவனோட பிஇபி. ஸோ அவன் அதை சஸ்டெயின் பண்ணுறான் அப்படின்னா அதை விட ஹையராக நோக்கி 247.60 நோக்கி ட்ராவல் பண்ணணும். ஸோ இல்லை இவன் வந்து லூஸ் பண்ணுறான் அப்படின்னா ஸோ இதை நோக்கி இவன் இப்படி வந்து கீழே வரணும். ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ ப்ளூ லைன் வந்து பிரேக் டவுன் வந்து கொடுக்குறான். ஸோ இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் அப்படின்றது கிடைக்குது. ஸோ பிரேக் அவுட் கிடச்சிது அப்படின்னா ஸோ இங்கேருந்து இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு நெக்ஸ்ட் டிபியாக இருக்கும். மீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 47 பாயிண்ட்ஸ் அப்படின்றது 24300 கால் போட் படி ஸோ 3 லைன் தியரி படி ஸோ இது வந்து டிபி. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த லெவலையும் ரிஜெக்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ இல்லைப்பா இன்னொரு செட்டப் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ கரண்ட்லி இது தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதைப்படி பார்த்திங்க அப்படின்னா 196.87 அப்படின்றது 24400ஓட பிஇபி லெவல். ஸோ ஃபஸ்ட்டு பாரே என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ அதில் தான் பஞ்ச் அடிக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து அவனோட அட்வான்ஸ் லெவல் அவனோட பர்ஃபார்மர் வந்து பிரேக் அவுட் கொடுக்குறான். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக போயிட்டே இருக்காண்டி நமக்கு பிரேக் அவுட் அப்படின்றதே கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ இன் ரியாலிட்டி வந்து பேசுகிறோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் ரீடெஸ்ட் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அகைன் மேலே போயிட்டு மறுபடியும் வந்து பிரேக் அவுட் கொடுத்து இங்கேருந்து ஒரு டிபி அடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கே கிடைச்ச என்ட்ரி அப்படின்னா ஸோ திஸ் இஸ் 80 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு என்ட்ரி மட்டும்தான் ஆஸ் பர் ப்ரீமியம் செட்டப்பில் நமக்கு வந்து இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ நிஃப்டி அடுத்து வந்து என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சரை வச்சு பேஸ் பண்ணி கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஓகே. ஸோ நம்ம வந்து நிஃப்டியோட நெக்ஸ்ட் மூவ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்க டபுள் டாப். ஓகேங்களா? ஸோ இந்த 2 டாப்புக்கு மேலே இருக்க எல்லா லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து என்ன பண்ண அப்படின்னா செல்லிங் வந்து கொடுத்தோம். ஸோ இந்த 2 டாப்ஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு ஸ்வீப் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸ்வீப் ஆகிட்டு ஸோ ஆஸ் பர் ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் நீங்கள் வந்து வரைகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிகிட்ருக்கோம் ஸோ லைக்லி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்தோம். ஸோ இந்த ஹையரில் உடச்சி லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு லோ வந்து உடச்சிருக்கு. ஸோ இன் எஸ்எம்சி பிளேயர் ஸோ ஹை வாலெட் ஆகும்போது லோ டைம் ஃப்ரேமில் சோச் பார்த்துட்டு ஏன்னா நீங்கள் டபுள் டாப் இருக்கு அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஒரு சோச் பார்த்துட்டு நம்ம வந்து செல் அடிச்சிருக்க முடியும். ஸோ அப்படி செல் அடிக்கிறோம்னா என்ன வந்து கிடச்சிருக்கும் நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இது வந்து ஹை வயலேஷன். ஓகேங்களா? ஸோ ஹை வந்து வயலேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல லோ வயலேட் பண்ணி சகைன் வந்து ஹை வயலேட் ஆகிட்டு ஸோ இங்கே டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிமாண்ட் அப்படின்னு வந்து எடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ரியாக்ஷன் கொடுத்து ஃபெயில் பண்ணிவிட்டு ஸோ தென் வந்து அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து கீழே வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்கேல்பிங் வந்து ட்ரை பண்ணியிருக்க முடியும் ஆஸ் பர் எஸ்எம்சி. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போது நமக்கு டபுள் டாப்புக்கு மேலே ப்ரைஸ் போயிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னா ஸோ எஸ் அப்சல்யூட்லி வந்து சில வந்து ஹண்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ நிஃப்டி அடுத்து என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டபுள் டாப்புக்கு மேலே இருக்க லிக்விடிட்டி கிராப் பண்ணிவிட்டு லோ வந்து வயலேட் ஆகிருக்கு. ஸோ நாளையோட இன்ட்ராடே ரேஞ்ச் அப்படின்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னும் போது நாளைக்கும் வந்து ஒரு வாலட்டிலிட்டி இருக்க ப்ராபபிலிட்டி வெரி ஹை.
இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் ஓகேங்களா. 5 மினிட்ஸ் டிஎஃப்ல அரௌண்ட் வந்து 23,889 ஆர் 890. ஸோ இந்த ரேஞ்சை வந்துட்டு கேப் டவுன் ஓப்பனிங் கொடுக்குறோம் அந்த ரேஞ்சில். அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு சோர்ச் பார்த்துட்டு நீங்கள் வந்து லாங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அப் டு எது வரைக்கும் நீங்கள் வந்து லாங் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ் ஹை அப்படின்றது நம்மளோட இன்ஸ்டன்ட் டிபியாக இருக்கும். 24,150 அப்படின்றது இன்ஸ்டன்ட் டிபியாக இருக்கும். ஸோ அது வந்து வயலட் ஆகுது அப்படின்னா ஸோ லைக்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா போது ஹை வயலட் பண்ணிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்து மறுபடியும் வந்து நமக்கு 24,250 ஸோ அந்த ரேஞ்சு போயிட்டு ஸோ இங்கே வந்து நம்ம சோர்ச் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ யூ கேன் ஃபோக்கஸ் ஷார்ட் அப் டு 23,850 அப்படின்றது ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங் லோ அப்படின்றது டிபியாக இருக்கும். ஸோ பாட்டம் டிபி வில் பி 23,700 இருக்கும் மேக்ஸிமம் ஓகேங்களா. ஓகே ஸோ இல்லைப்பா எனக்கு வந்து கேப் டவுன் ஓப்பனிங் கொடுக்கல, ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னா மேபி வந்து கேப் அப் ஓப்பனிங் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ டேரெக்டாக ஜோனை டேப் அடித்து அங்கே சோர்ச் கொடுத்தோம் அப்படின்னா யூ கேன் ஃபோக்கஸ் ஷார்ட் டு இந்த ஜோன் வரைக்கும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் 23,800 வரைக்கும் ஓகேங்களா. ஸோ வித்தவுட் சோர்ச் நெவர் ட்ரேட். ஸோ ஏன்னா நமக்கு டபுள் டாப் ஆஸ் பர் எஸ்எம்சி டபுள் டாப் ஸ்வீப் லோ வயலட்டாக இருக்குது. ஸோ சோர்ச் கொடுத்தோம் அப்படின்னா யூ கேன் ஃபோக்கஸ் ஷார்ட். ஸோ ப்ராபப்ளி இது வந்து எப்போ ஃபெயிலியர் ஆகலாம் அப்படின்னா ஸோ நம்ம இங்கே இருக்கும்போது ப்ரீமியத்தை பார்க்குறோம். ஸோ இல்லை கேப் அப் ஓப்பனிங் இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ இந்த ஜோனை சப்ளை இருக்கிற டிமாண்டாக மாற்றிட்டு இங்கே சோர்ச் கொடுத்துட்டு மறுபடியும் ஹையரில் போகலாம். ஸோ ஏன் அப்படின்னா ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்டில் இன் அப் ட்ரெண்ட் கண்ட்ரோல் ஓகேங்களா. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் ஜஸ்ட்டு ஸ்விங் லோவில் இருக்க லிக்விடிட்டி வந்து கிராப் ஆகிருக்கு. ஸோ அப்படின்போது நெக்ஸ்ட் ஹையர் போக வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஓகே ஸோ மேக்ஸிமம் போகிறோம் அப்படின்னா ஹையர் சைட் நமக்கு எது வரைக்கும் போகலாம் அப்படின்னும்போது 24,400 வரைக்கும் நம்ம லாங் சைடு அப்படின்றது ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இல்லை இது உடையுது அப்படின்னா அரௌண்ட் வந்து இந்த ரேஞ்ச் இது வந்து ஸோ ஸ்பாட் சார்ட் பேஸிஸில் இது நமக்கு 24,600 அப்படின்றது ஒரு மேக்ஸிமம் ரேஞ்சோட ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ எஸ்எம்சி பேஸஸ்க்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஓகே ஸோ இன்கேஸ் நீங்கள் ஆப்ஷன் ப்ரீமியத்தில் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நம்ம எதுவும் பண்ண போகிறதுல ஓப்பன் ஆகிற ப்ரைஸை பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ ஓப்பன் ஆகிற ப்ரைஸில் கால் எடுக்கிறோம் புட் எடுக்கிறோம். ஸோ கால் ஆப்ஷன் சஸ்டைன் பண்ணிச்சு பிஇபி அப்படின்னா லாங் சைடு எடுக்கிறோம். புட் ஆப்ஷன் பிஇபி சஸ்டைன் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஷார்ட் பொசிஷன் எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு எஸ்எம்சி ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் நத்திங் எதுவுமே தேவை கிடையாது, சிம்பிள் வே ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் இது வந்து நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ மே மந்த்துக்கான பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ விருப்பம் உள்ளவங்க கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த டெலிகிராம் ஐடிக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.